ஏன் இப்படி பண்ண? பிரீதாவை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வருவேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணல. நாங்க உன்னை நம்பி தானே இருந்தோம். கரண், நான் சொல்றதை கேளு. நீ வீட்டுக்கு வா. இப்படி ரோட்ல உட்கார்றதுனால என்ன ஆகும்? கொஞ்சம் உள்ள தயவு செஞ்சு இங்கிருந்து போறியா? என்ன தனியா விட ப்ளீஸ். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுடா. இங்க நீ எவ்வளவு நேரம் தான் உட்காந்துட்டு இருப்ப? நாங்க உன்னை அப்படியே இங்க விட்டுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல என்ன ஆகும், என்ன முடிவு சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனா அது உன்னுடைய கையில இல்ல கரண். சில விஷயங்களை நாம கடவுள் கையிலேயே விட்டுறணும். சோ நீ சரி, நீ தான் சொல்லு. உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லல்ல. போதும், நான் இங்கே நிறுத்துங்க. போதும். கரண் சார், ஒரு நிமிஷம் ஸ்ருதி, நான் சொல்றதை கேளு. அதுக்கப்புறமா நீ அவங்ககிட்ட பேசு. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். ரிஷபன், ஆக்சுவலா நீங்க சமீரை கூட்டிட்டு போங்க. கரண், நான் சொல்றதை நீங்க கேளு. சமீரை கூட்டிட்டு போங்க. ஸ்ருதி கிட்ட நான் பேசிக்கிறேன், ப்ளீஸ். கரண் சார், எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? நீங்க சத்தியம் பண்ணீங்கல்ல எங்க கிட்ட. எதுக்காக அதை நீங்க காப்பாத்தல? அப்புறம் எதுக்காக சத்தியம் பண்ணீங்க? நடிச்சிட்டு இருந்தீங்களா? எங்களை ஏமாத்துறீங்களா? இந்த விஷயத்துல நான் நடிப்பேன் நினைக்கிறியா? நான் சொன்னது பொய்ன்னு நினைக்கிறியா? என்னாச்சு உனக்கு? எதுக்காக இவ்வளவு ஸ்லோவா போற? கொஞ்சம் ஃபாஸ்டா போ, ரொம்ப பசிக்குது. சார். எழுந்திருங்க கான்ஸ்டபிள், எழுந்திருங்க. என்ன ஆச்சு? இன்ஸ்பெக்டர், எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. எழுந்திருங்க. நிறுத்துங்க. இங்க போலீஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, வண்டி நிறுத்துங்க. இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. போலீஸ் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நிறுத்துங்க ப்ளீஸ். கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. இங்க போலீஸ் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரொம்ப அடிபட்டிருக்கு. ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போன வண்டியை நிறுத்துங்க. என்ன இது, யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. யாராவது என்ன சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க. அண்ணா நிறுத்துங்க. அது போலீஸோட ஜீப் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்பவே அடிபட்டிருக்கு. நீங்க ப்ளீஸ் இவங்களை கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். என்ன மேடம் நீங்க? உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தப்பிச்சு போயிடுங்க. அவங்களை காப்பாத்து போய் திரும்பவும் நீங்க மாட்டிக்காதீங்க. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? நமக்கு ஏதாவது உதவி தேவைன்னா போலீஸ் உடனே வராங்கல்ல. ஆனா நீங்க இப்படி பேசுறீங்க. அவங்களுக்கு உதவி தேவை, நாம தானே அதை செய்யணும். இங்க பாருங்க, நீங்க ப்ளீஸ் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இவங்களை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. இவங்களுக்கு நம்ம உதவி தேவை. இப்பவே இவங்களை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க எல்லாரையும். ஏய், வண்டி எடு, சீக்கிரம் கிளம்பு. ரொம்ப அடிபட்டு இருக்கு. நீங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்களோட ஃபுல் டீமும் இங்க தான் இருக்கு. எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. கொஞ்சம் உதவி செய்யுங்க. எல்லாருமே வண்டியில உட்கார வைங்க. அவங்களுக்கு அடிபட்டா நான் என்ன பண்றது? எனக்கு தான் ரொம்ப அடிபட்டு இருக்கு. நான் முதல்ல ஹாஸ்பிடல் போய் ஆகணும். ஆனா நீங்க அவங்கள தனியா விட்டுட்டு எப்படி போவீங்க? அவங்கள நீ வேணா கூட்டிட்டு ஹாஸ்பிடல் வா. போ, சீக்கிரம் போயா. மத்த போலீஸ் அவங்களே கூட்டிட்டு போங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரத்தம் வருது. அவங்கள கூட்டிட்டு வா. அத வண்டியில இடம் இருக்குல்ல. நீங்க எப்படி இவங்களை விட்டுட்டு போகலாம்? நில்லுங்க. இங்க பாருங்க ப்ளீஸ். அங்க போலீஸோட ஜீப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணு தானே தூக்கணும்.
அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு தானே இவளை ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி தானே கான்ட்ராக்ட் அடிச்சது. ஐயோ, இவன் நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறோம். நீ தானே அவ அன்னைக்கு அந்த ட்ரக்ல இருந்தியே, உன்னால தானே ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. என்கிட்ட சொல்லு, இதெல்லாம் யார் உன்னை பண்ண சொன்னது? சொல்லுன்னு சொல்றல. வண்டி எடு. நிறுத்து, வண்டி நிறுத்து. ப்ளீஸ் நிறுத்து. அட எங்க போற? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எங்க போயிட்டு இருக்க? எனக்கு பதில் சொல்லு. நில்லு. இவனை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டிப்பா இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இவன் இங்க இருந்து போயிட்டான். நான் இப்போ என்ன பண்றது? இவங்களுக்கு வேற உதவி செய்யணுமே. மேம், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லதா இருக்கேன். நீங்க ப்ளீஸ் உள்ள உட்காருங்க, நான் உங்களுக்காக ஹெல்ப் கேக்குறேன். எல்லாருமே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறோம். உங்களுக்கு நான் அடிபட்டு நல்லா இருக்கேன். உனக்கும் எனக்கு ரத்த பந்தம் கிடையாது. ஆனா மனிதாபிமானம் இருக்குல்ல? இன்ஸ்பெக்டர் சார் இந்த நிலைமையில அவரோட டீமை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாரு. ஆனா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க தனியா நின்னுட்டு இருக்க. தேங்க்யூ சோ மச் பிரீதா. தேங்க்யூ சோ மச். இல்ல, நீங்க எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட கடமை. உங்க எல்லாருக்குமே ரொம்ப அடிபட்டு இருக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் சொல்றத நம்புங்க. நான் நிறைய வண்டியை நிறுத்தினேன், ஆனா யாருமே உதவி செய்ய தயாரா இல்ல. எங்களை நினைச்சு கவலைப்படாத. நான் எப்படியாவது ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுவேன். நீ லிஃப்ட்டுக்காக இங்கேயே நின்னுட்டு இருக்காத. உனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு பிரீதா. நான் சொல்றது புரியுதுல? நீ போ, அந்த ட்ரக் டிரைவரை ஃபாலோ பண்ண. அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு எனக்கு ஏதோ தோணுது பிரீதா. நான் சொல்றது புரியுதா? நீ இங்க இருந்து உடனே போயிடு. தப்பிச்சு போகவா? இல்ல, நான் எப்படி தப்பிக்கிறது? நான் போலீஸோட கஸ்டடியில தானே இருக்கேன். ஒருவேளை நான் தப்பிச்சிட்டேன்னா என் மேல இந்த பழியை கூட போட்டுருவாங்கல்ல. நான் கஸ்டடியில இருந்து ஓடிட்டேன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்காக இப்படி யோசிக்கிற? நீ ஒண்ணு தப்பிச்சு போகல. உன்னை நிரபராதின்னு நிரூபிக்க போற. உனக்கு புரியுதா? சட்டம் உனக்கு உதவி செய்யணும். ஆனா உனக்கு சட்டம் உதவி செய்யவே இல்லைங்கறத நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு இன்னைக்கு மட்டும்தான் நேரம் இருக்கு பிரீதா. நான் சொல்றது உனக்கு புரியுதுல? இந்த உண்மையை உன்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். குற்றவாளி இல்லங்கறத நிரூபிக்க முடியும். உனக்கு புரியுதுல? நாளைக்கு கோர்ட்ல உனக்கு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அந்த முடிவு கூட உனக்கு எதிராக தான் இருக்கும். நீ உடனே போய் அவனை ஃபாலோ பண்ணு. நான் சொல்றது புரியுதா பிரீதா? போ, இங்க இருந்து போ. ஒரு நிமிஷம். இந்த போனை பிடி. சீக்கிரம் போன் பண்ணி யாரையாவது உதவிக்கு கூப்பிடு. 2 பேரா இருந்தா அவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்றது புரியுதுல? நான் போன். தேங்க்யூ. நீங்க என்னோட அக்காவை மறுபடியும் ஏமாத்திட்டீங்கல்ல? இங்க பர்ஸ்ருதி, நான் யாரையும் ஏமாத்தல. தயவு செஞ்சு என்ன நம்பு. எதுக்கு நம்பணும்? உங்களை நம்பிதான் இந்த அளவுல நாங்க வந்து நிக்கிறோம். நாங்க உங்களை நம்பி இருக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடியே நீங்க என்கிட்ட சத்தியம் பண்ணீங்கல்ல, என்னோட அக்காக்கு துணையா இருப்பேன், அவங்கள விட்டு நான் போக மாட்டேன்னு. ஆனா என்ன பண்ணீங்க? அவங்கள விட்டு நீங்க போயிட்டீங்க. நடு ராத்திரியில விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க பாதியில மறுபடியும் அன்னைக்கு சத்தியம் பண்ணீங்க, என்னோட அக்காவை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன்னு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே இல்ல. அதாவது கரண், the great கரண் மறுபடியும் சத்தியம் பண்ணி அதை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. என்னோட அம்மா சொன்னது கரெக்ட் தான். நீங்களும் மஹிராவும் சேர்ந்துதான் இந்த பிளானையே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஸ்ருதி. நான் தப்பா யோசிக்கிறேனா? நீங்க சொன்னது கரெக்ட் தான் கரண் சார். நான் இது வரைக்கும் தப்பா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இனிமே நான் அப்படி யோசிக்க போறது இல்ல. நாங்க எந்த அளவுக்கு உங்களை முழுசா நம்பணும். நீங்க என்னோட அக்காவை காப்பாத்துவீங்கன்னு நினைச்சேன். அட, அந்த லாயர் இருக்கார்ல, அந்த லாயரை இந்த கரண் குடும்பத்தை சேர்ந்த மருமக ஷர்லின் எப்பவோ வேலைக்கு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல லாயரை செலக்ட் பண்றதை விட்டுட்டு ஒரு சீப்பான லாயரை நீங்க மறுபடியும் செலக்ட் பண்ணுங்க. நாங்க இந்த கேஸ ஜெயிக்கவே கூடாது நீங்க நினைச்சு. Just shut up. Shut up. உனக்கு பதில் தானே வேணும்? அப்ப கேளு. இப்போ எனக்கு முக்கியம் பிரீதா மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. நான் எப்படியாவது பிரீதாவை அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்து காட்டுறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சோ ப்ளீஸ், நான் பண்ணாத தப்புக்காக தயவு செஞ்சு என்ன தண்டிக்காத. தப்பா? நீங்க தப்பே பண்ணல கரண் சார். நீங்க தப்பே பண்ணல. உங்களை நம்பினது மட்டும் தான் நாங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. உன்னோட போன் ரிங் ஆகுது பாரு. நான் எடுக்க மாட்டேன். போன் எடுத்து பேசு. எனக்கு இரிட்டேட் ஆகுது. எடு. நீங்க இரிட்டேட்டிங் ஆகுறீங்கன்றதுக்காக நான் போன் எடுங்க. எடுக்கவே மாட்டேன். ஸ்ருதி, ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா இருக்க போது போன் எடு. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. எந்த இம்பார்ட்டன்ட்டும் இல்ல. நான் எடுக்க போறது இல்ல. ஸ்ருதி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? என் தங்கச்சிக்கு தான் போன் பண்றேன், ஆனா அவ போனை எடுக்க மாட்டேங்கிறா. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. அட்டெண்ட் பண்ணு.
ஐயோ உங்களுக்கு அறிவே கிடையாதா? நான் தான் போன் எடுக்கல, எதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்ணி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க என்ன? ஹலோ ஸ்ருதி, நான் தான் பேசுறேன். பிரீதா பிரீதா? அக்கா, அக்கா நீங்க எப்படி இது வேற ஏதோ நம்பர் மாதிரி இருக்கு? நான் இங்க ரோலிங் ரோட்ல இருக்கேன். நீங்க சீக்கிரமா இங்க வந்துரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அந்த ட்ரக் டிரைவரை இப்பதான் பார்த்தேன். அது அந்த ட்ரக்ல இருந்தால மஹிராவை ஆக்சிடென்ட் பண்ணான்னு கோர்ட்ல கூட நீ காட்டினியே, அவனை நான் இங்க பார்த்தேன். ஆனா அவன் இங்க இருந்து போயிட்டான். நீ சீக்கிரமா வா, நம்ம பிடிக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்க எப்படி அந்த நியூ லிங்க் ரோடுக்கு போனீங்க? நான் அதை அப்புறமா சொல்றேன், நீ சீக்கிரமா இங்க வா. சீக்கிரமா இங்க வந்துரு, ஓகேவா? சரி சரி சரிக்கா, நான் வந்துட்டேன். பாய். ஆக்சிடென்ட் பண்ண ஒருத்தன் அங்க வந்தான்னு சொன்னா யார் அது? நான் சொல்ல மாட்டேன். ஸ்ருதி ப்ளீஸ் சொல்லு. சரி சொல்றேன். இந்த டிரைவர் தான் அன்னைக்கு மஹிராக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த ட்ரக்குக்குள்ள இருந்தான். ட்ரக் அந்த மஹிராவை ஏத்தும் போது அவன் தான் அந்த ட்ரக்குக்குள்ள இருந்தான். அவனை நான் கோர்ட்டுக்குள்ளேயே பார்த்தேன். இப்போ அக்கா இவனை தான் அந்த நியூ லிங்க் ரோட்ல பாத்துருக்காங்க. அதுக்கு தான் இப்ப போன் பண்ணிருக்காங்க. நான் அதுக்கு தான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எதுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்றீங்க? நான் உங்களால கூட்டிட்டு போக போறது இல்ல, புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். இந்த பைக்ல 2 பேர் தான் உட்கார முடியும். என் கூட பிரீதா உட்காந்து வருவா. அட நானும் வரணும்ல, நீங்க வண்டி எடுத்துட்டு வரலாம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். அது தேவையில்லை, ஏன்னா இந்த நேரத்துல பைக்ல தான் ஃபாஸ்டா போக முடியும். முதல்ல பிரீதா இருக்கிற இடத்துக்கு போறேன், அப்புறமா டிரைவரை தேடி கண்டுபிடிக்கலாம். அட கரண் சார், நானும் வரேன். ஐயோ அட கடவுளே, நான் பண்றது சரியா தப்பா? நான் இப்படி எல்லாம் போகலாமா கூடாதா? நான் இப்போ திரும்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா? என்கிட்ட வர கொஞ்சம் கூட நேரமே இல்ல. நான் என்ன ப்ரூவ் பண்றதுக்கு இந்த நைட் மட்டும் தானே இருக்கு. ஒருவேளை என்னால என்ன நிரூபிக்க முடியலனா அம்மா, ஸ்ருதி, அப்புறம் பாட்டி கிட்ட என்னால போகவே முடியாது. இல்ல, இதுதான் சரி. எனக்கு தான் தப்பு நடந்திருக்கு. அது என்ன தப்பான பழியில மாட்டி விட்டுருக்காங்க. கண்டிப்பா நான் என்ன நிரபராதின்னு நிரூபிச்சே ஆகணும். இந்த போராட்டத்துல நான் நிச்சயம் போராடுவேன். இதுல நான் ஜெயிப்பேன். வந்து உட்காரு. உட்காரு. வாட்? எதுக்கு இப்படி பார்க்குற? நான் இங்கே எப்படி வந்தேன்னு யோசிக்கிறியா? ஸ்ருதி என்னை வழியில் பார்த்தா, என்னை திட்டிகிட்டு இருந்தா. அப்போ தான் நீ அவளுக்கு கால் பண்ண. இப்போ தான் எனக்கு இந்த கேஸில் அந்த டிரைவர் இன்வால்வ் ஆன விஷயமே தெரியும். சீக்கிரம் வந்து உட்காரு, நம்ம 2 பேரும் போய் அந்த டிரைவரை தேடலாம். கம். வாட்? உட்கார்றதுக்கு இன்விடேஷன் கொடுக்கணுமா என்ன? அப்போ உட்காரு, ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க? கரண், நீ என்ன சடனா இங்க வந்திருக்க? உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அப்படிதான் இருக்கு. சீக்கிரமா வந்து உட்காரு. அந்த டிரைவரை தேடி கண்டுபிடிக்கணும். அவன் எங்க இருப்பான், என்ன ஏதுன்னு சொல்லு. நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டா போகணும். அந்த டிரைவர் இந்த வழியா போறதை தான் நான் பார்த்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு கான்ஸ்டபிள் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. அவங்க அவங்களோட டீம் கிட்ட சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க. அவங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா? அவங்க ரொம்பவே நல்லவங்க. ஐம் ஷூர் அவங்க ரொம்ப நல்லவங்க தான். போலாமா? போலாம். பிரீதா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? இந்த ரோட்ல நிறைய பள்ளம் இருக்கு. நான் சடனா பிரேக் பிடிப்பேன். ஐ மீன், என்ன வேணா ஆகலாம். பிரேக் பிடிச்சா என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நான் சொல்ல வர்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். நீ தெளிவா சொல்லாத வரைக்கும் நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு எப்படி புரியும்? இவ புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்காத மாதிரி தானே பேசுவா. நீ கீழே இறங்க. ஒரு நிமிஷம் இறங்கு. ஆனா என்னாச்சு? உனக்கு ஒழுங்கா உட்கார தெரியாதா? கரெக்டா உட்காரு. என்னாச்சு? போலாம். என்னாச்சு? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. உன்னை கூட்டிட்டு போன போலீஸ் எங்க? திடீர்னு நீ ரோட்டுக்கு எப்படி வந்த? அட ஆமால, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் எந்த போலீஸ் ஜீப்ல வந்தனோ அந்த ஜீப்புக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உள்ள ஒரு மெயின் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துட்டு இருந்தாருல,
அவரு ரொம்பவே வில்லனா இருக்காரு. அவரோட ஃபுல் டீம் அப்படியே விட்டுட்டு அங்க லிஃப்ட் கேட்டு தனியாவே அவர் போயிட்டாரு. நான் மத்த போலீஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்பதான் ரோட்ல ஒரு ட்ரக் சடனா வந்து நின்னுச்சு. அந்த ட்ரக்குக்குள்ளதான் நான் அந்த ரவுடியை பார்த்தேன். அதான் மஹேரவை ஆக்சிடென்ட் பண்ணானே அந்த ரவுடி தான் இருந்தான். அதுவும் இல்லாம நான் அவனை இன்னைக்கு கோர்ட்ல கூட பார்த்தேன் தெரியுமா. அவனை நான் கோர்ட்ல பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணுச்சு. சோ என்ன இது? என்ன ஆச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் வண்டி இப்படி ஓடிட்டு இருக்க? வண்டியில பெட்ரோல் இல்ல போல இருக்கே. என்னது? பெட்ரோல் தீந்து போச்சா? நீ என்ன சொல்ற? அது எப்படி பெட்ரோல்லாம் தீந்து போகும்? பெட்ரோல் தான் தீந்து போயிருக்கு. என்ன? ஆமா. ஆனா எப்படி திடீர்னு? என்ன கேள்வி இது? நீ நிறுத்தாம பேசிட்டே இருப்ப. வண்டி அப்படி இல்ல, பெட்ரோல் இல்லனா நின்னுடும். என்ன பேசிட்டு இருக்க நீ? பெட்ரோல் நிஜமாவே தீந்து போச்சா என்ன? பைக் ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன அர்த்தம்? பெட்ரோல் தீந்துருச்சுன்னு அர்த்தம். நீ என்னதானே முட்டாள்னு சொன்ன? ஆமா சொன்னேன். பட் ஐ ஸ்வேர் இந்த பைக்கால சமாளிக்க முடியல போல இருக்கு. அதான் பாதியிலே நின்னு போயிடுச்சு. நான் கொஞ்சம் கூட இப்போ விளையாடுற மூட்ல நானும் இல்ல. இப்போ விளையாடுற மூட்ல இல்ல. ஓகே, பைக்ல பெட்ரோல் தீந்து போயிடுச்சுன்னா அது என்னோட தப்பு இல்ல, புரியுதா? நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியுமா? நீ என்ன முட்டாள்னு சொன்ன, ஆனா நீ தான் பெரிய முட்டாளா இருக்க. அட பைக் எடுத்துட்டு வந்திருக்கேனா அதுல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட நீ பார்க்கவே மாட்டியா? நீ பாட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே நீ செக் பண்ண மாட்டியா? நீ ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி இல்ல. நான் ஒன்னும் அதிகமா பேசல, நீ தான் அதிகமா பேசுற. நீ இவ்ளோ பேசுறதுக்கு பதிலா கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணிருந்தா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. தேவையில்லாம இப்படி ரோட்ல நின்றுக்க மாட்டோம். நீ ரொம்ப ஓவரா பேசுற. தேவையில்லாம சண்டை வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்பவே NH5க்கு போய் ஆகணும். ஐயோ, இல்லனா அங்க இருக்க டாபாக்கு போகணும். வாட்? நீ தானே NH5 ஹைவேக்கு போய் ஆகணும்னு? ஹைவேல என்ன அந்த டிரைவர் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா? அங்க ஒரு தாபா இருக்கு. அங்கதான் டிரைவர்ஸ் எல்லாருமே சாப்பிடுறதுக்காக வண்டி நிறுத்துவாங்க. அதனால நாம அங்க போய் அவனை புடிச்சாகணும். சரி சொல்லு, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா? அப்பவா நடந்தே போகலாம். என்ன ஒரு 10 மணி நேரம் தான் ஆகும். நீ இங்கே இரு, நான் இதோ வரேன். ஐயோ கரண் சார், சார் ஒரு செல்ஃபி சார். சாரி, இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய், ஐ நீட் யுவர் ஹெல்ப் ஆக்சுவலி. ஓ யா, ஹலோ கரண் சார், நீங்களா? தி ஃபேமஸ் கிரிக்கெட்டர். ஐ கான்ட் பிலீவ் இட். ஹாய். யா, நான் கரண், ஆக்சுவலி நான் உங்களோட பெரிய ஃபேன், தெரியுமா? தேங்க்யூ. எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது ஆக்சுவலி. கரண், எனக்கு உங்க கூட ஒரு செல்ஃபி வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் கரண், Yes, ப்ளீஸ். sir. ஒரே ஒரு ஒன் Okay. செல்ஃபி. தேங்க் யூ. காய்ஸ், எனக்கு உங்களோட கார் தேவைப்படுது. என்ன? இல்ல செல்ஃபிக்காக கேட்கல. எனக்கு உங்களோட கார் உண்மையிலேயே தேவை. என்னோட பைக் அங்க பெட்ரோல் ட்ரை ஆகி நின்றுடுச்சு. நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். அதான் உங்க காரை கேட்டேன். ஒரி பண்ணிக்காதீங்க, உங்க காருக்கு எதுவும் ஆகாது. காலையில என் வீட்டுக்கு வந்து காரை வாங்கிக்கோங்க. என்ன சார், உங்க வீட்டுக்கா? எஸ், கொடுங்க, கார் கே கொடுங்க. யா ஷூர். இந்தாங்க. தேங்க்யூ. சாரி. ஆக்சுவலி இவன் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் சார். ஓகே, உண்மையை சொல்லணும்னா உங்க காம்படிஷன்ல நான் தான் இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ். ஆக்சுவலி தேங்க்யூ. இந்த நாள் வந்து எனக்கு பெஸ்ட் 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 வேலண்டைன்ஸ் டேவா இருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவா? ஓ யா, மணி 12 ஆயிடுச்சு இல்ல? வேலண்டைன்ஸ் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ காய்ஸ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. யா சார். சார் இந்த பூவை கொஞ்சம் வாங்கிக்கோங்களேன். நீங்க 3 பூ வாங்கினா ஒரு பூ ஃப்ரீயா தருவேன் சார். எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க சார். என் குடும்பத்தை நான் தான் பார்த்தாகணும். இந்த பூவெல்லாம் இன்னைக்கு நான் கண்டிப்பா வித்தே ஆகணும். என்ன ஆச்சு? கரண் ஏன் இன்னும் வர காணோம்? இல்லனா ஒருவேளை அந்த NH5 டாபாக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் அங்க இருந்து போயிருக்கானோ? அதுக்கப்புறம் அவனை எப்பவுமே பிடிக்க முடியாதே. நிறுத்துங்க நிறுத்துங்க. லெஃப்ட் ப்ளீஸ். எங்களுக்கு முக்கியமா ஒரு இடத்துக்கு போகணும். நான் கரண், அதை மறந்துட்டியா? நான் என்ன வேணாலும் செய்வேன். குட்.